வணக்கங்கோ. எங்கடா அவள் பை தூக்கி போகிறான்னு பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த டேவோட ரொட்டீன் தான் போட்டிருப்போங்க. மார்க்கெட்டுக்கு எங்கே போயிருக்கா, என்னென்ன வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுங்க, என்ன வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிற டீட்டெயில்ஸ் பதிவு பண்ணிக்கிறோங்க. அதுக்கப்புறம் என்ன சமையல் அப்படிங்கிறது போட்டுக்கிறோங்க. பார்த்துலாங்களா? வாங்க. அந்த வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது டெம்போவில் செவ்வாழைப்பழம் வச்சுருந்தா அப்படிங்க வரலாம். சரி ஓகே, அது கையோடு வாங்கிட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிச்சோங்க. செவ்வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபாய்ன்னு தான் போட்டு இருந்துச்சுங்க. அதனால் 2 கிலோ வாங்கிருச்சுங்க. நம்ம சின்னமணி அக்கா வீட்டில் இருந்தாங்க, அப்படி போய் அவளையும் கூப்பிட்டுக்கலான்ட்டு அவங்களுக்கு ஒரு கிலோ வாங்கிருச்சுங்க. இங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சோமன்னு ஒரு மார்க்கெட்டுங்க. சோம பஸ் ஸ்டாண்டு ஒட்டியே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய கடை இருக்குங்க, புதன்கிழமை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கடை இருக்குங்க. இங்கே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய தக்காளி கடை, வெங்காய கடை, எல்லா வகையான ஃப்ரூட்ஸுங்க, வெஜிடபிள்ஸு இது எல்லாமே கிடைக்கும் பார்த்துக்கணும். அவங்க இங்கே என்னென்னா கூர்லேயும் வச்சுருப்பாங்க, கிலோ கணக்கும் வச்சுருப்பாங்க. கிலோ ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு ரேஞ்ச் சொல்லுவாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா கிலோ 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. கூரில் வச்சுருந்தாங்கன்னா 30 ரூபாய்க்கு, 20 ரூபாய்க்கு. ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. நம்ம கம்மியாக வெஜிடபிள்ஸ் செய்கிறவங்களா இருந்தால் கூரில் எடுத்துக்கலாங்க. நமக்கு நிறையா தேவைன்னா நம்ம 2 கூறு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாங்க. அப்புறம் வேணுங்க சாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வந்ததுமே அம்மா பார்த்திங்கன்னா மொட்டு சாப்பாடு தான் செஞ்சு வச்சுருந்தா அப்படிங்க. அப்புறம் நம்ம சென்றாஸ் ஜூஸ் கேட்டான்னு சொல்லி ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று அடித்து வச்சுட்டு அவங்கெல்லாம் குடிச்சதுவா மிச்சம் வச்சுருந்தாங்க. வரையிலேயே மணி பார்த்திங்கன்னா 3 மணி ஆகி போச்சுங்க. பயங்கரமான பசிங்க. அப்புறம் வந்ததும் சாப்பிட்டு ஜூஸ் ஒரு டம்ளர் குடிச்சிட்டுங்க. சரி இன்னைக்கு நான்வெஜ் எதுவும் செய்யலைங்க, சரி மீன் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மீன் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்குதுங்க. இந்த மீனுக்கு பேர் என்னமோ சுள்ளி மீன் என்னமோ சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக தெரியலிங்க. ஆனால் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும்தான் முள் இருக்குது அப்படின்னாங்க. சின்ன சின்ன மீன் தான் இருந்துச்சுங்க. அது மசாலாலாம் போட்டுங்க. நீங்கள் எந்த மாதிரியான மீனுக்கு மசாலா துடைப்பீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்க அப்படிங்கன்னா அரிசி மாவுங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்போ சில்லி பவுட்ரு, லெமனு இந்த 3 மட்டும்தாங்க மிக்ஸ் பண்ணுவோம். உப்பெல்லாம் எதுவும் போட மாட்டேங்க. அந்த மசாலாலேயே கொஞ்சம் காரம் இருக்கிறனால உப்பெல்லாம் தனியாக எதுவுமே ஆட் பண்ண மாட்டேங்க. அப்புறம் ஆயில் கொஞ்சம் இல்லைன்ட்டு ஆயிலும் வாங்கிட்டு வந்துச்சுங்க. கல்லெண்ணெயுமே ஒரு 3 லிட்டர் வாங்கிட்டு ஆயில் 2 லிட்டர் வாங்கிட்டு வந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலிங்க வாங்கிட்டு வந்ததுமே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு கையோடு எடுத்து வச்சுட்டோம்னா தான் நம்மளுக்கு அந்த வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க. நான் காய்கறி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துக்குவோங்க. வாங்கிட்டு அந்தந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சோம்னா நம்ம ஒவ்வொரு நாளைக்கு எடுத்து சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. தக்காளி பார்த்திங்கன்னா கிலோ 2 கிலோ 50 ரூபாய்க்கு போட்டாங்க. நல்லா இருந்துச்சுங்க. தக்காளி எல்லாமே நல்ல தக்காளியாக தான் இருந்துச்சுங்க. தக்காளி விலை கம்மியாச்சாட்டு தெரியுதுங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கிலோ 3 கிலோ 100 ரூபாய்ங்க. பெரிய வெங்காயம் விலை ஏறிடுச்சுங்க. சின்ன வெங்காயம் 1.5 கிலோ 100 ரூபாய்ங்க. கடையில் என்ன ரேட்டுன்னு தெரியலிங்க, ஆனால் மார்க்கெட்டோட ரேட்டு இதுதானுங்க. அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்குங்க. ஃப்ரூட்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் ஆரஞ்சு, கேரட்டெல்லாம் இருந்தங்காட்டி நான் அது அதிகமாக வாங்கலிங்க. 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டேங்க. அப்புறம் அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. சும்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுங்க. அவங்களே எத்தனை நாள் வச்சுருந்து கொண்டு வராங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எந்த கடையில் வேணுமோ அந்த கடையில் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் பார்த்துக்குங்க. நான் கேரட் வாங்கியிருந்தேங்க. அப்புறம் கோவக்காய்ங்க, வாழைக்காயில் பஜ்ஜியும் போட்டுக்கலாம், இல்லாட்டி பொரியலும் பண்ணிக்கலாங்க. ப்ரொக்கோலி, காலிஃப்ளவருங்க. காலிஃப்ளவர் முக்கால்வாசி சில்லி தான் பண்ணுவோங்க. சரி இந்த டைம் காய் செய்யோன்ட்டு இருக்கிறேன். அப்புறம் அந்த டைமில் எப்படி ஆகுதுன்னு தெரியலிங்க. பச்சை மிளகாய்ங்க, கேரட்டுங்க, பீக்கிங்காய் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு, மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா 2 பீஸ் 60 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதையும் ஒரு 2 பீஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. கிழங்கு இந்த டைம் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கலிங்க. அதுக்கு பதிலாக மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்குதுங்க. இல்லாட்டி எப்படியும் ஒரு வாரம் ஒரு டைமாவது சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிடும் பார்த்துக்குங்க. வாங்கிட்டு வந்தாலும் அது இடத்துல எல்லாம் அடுக்கி வச்சாச்சுங்க. நம்மளாம் அடுக்கி வைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சின்னமணி சின்ராஸுக்கு ஒரே சண்டைங்க. அவங்க பஞ்சாயத்து தீர்க்கிறதுக்கு ஒரு ஆள் தனியாக வேணுங்களாட்டிருக்குது. அவங்க அப்பா ஒரு பக்கம் வேலை பண்ணிகிட்டு இருந்தால், நானும் ஒரு பக்கம் வேலை பண்ணிகிட்டு இருந்தால், சின்னமணி ஒரு வேலை பண்ணிகிட்ருக்குற அப்படிங்க. அந்த தலையும் இந்த தலையும் பொறிச்சு போட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து அரைச்சிட்ருக்குறாளுங்க. என்னென்னு கேட்டால் நான் சட்னி செய்கிறேன். சின்ராஸ் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா அப்படிங்க. அதுதான் மேடம் வேலை. அப்புறம் பபிள்ஸாக ஒன்று மேடம் என்கிட்ட சொன்னாங்க,
மீனெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சுங்க. சின்னமணி பார்த்திங்கன்னா எப்பவுமே தனி ரூட்டுங்க. அவங்க சின்னமணி வந்து ஒரு வேலை ஏதாவது செஞ்சுட்டு தான் அப்போ அப்படிங்க. அதுதான் நம்ம சின்ராசு வந்து ஒரே கம்ப்ளைண்ட்டுங்க. லிக்விட் எடுத்து ஊற்றி பபிள்ஸ் பண்ணுறாளாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்பிடிங்க. எனக்கே அவர் பேசுகிறது ஒரு சிலது புரியாதுங்க. உங்களுக்கு எப்படி புரிய போகுதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மீனெல்லாம் காஞ்சிருச்சு. சரி பொரிச்சிடலான்னு சொல்லி பொரித்து சாப்பிட்ற வேலையில் இறங்கியாச்சு பார்த்துக்குங்க. கொஞ்சம் எல்லாம் கார்டனிங் வேலை இருந்துச்சுங்க. எல்லாம் அவங்க அப்பா தான் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்க. ஆமனி இந்த வேலையெல்லாம் விட்டு போட்டு அப்புறம் சைக்கிள் ஓட்டுறக்கு போயிட்டா பார்த்துக்குங்க. அப்புறம் இழுத்து வச்சு உட்காந்து வா ஒன்றும் ஹோம்ஒர்க் பண்ணல 2 நாள் ஆட்டம் வந்து உட்காந்து எழுதுனா அவங்க எழுதுறாளுங்க. தெக்கையும் வடக்கையுமே தான் நடந்துட்டுருக்குறாளுங்க. அது எடுக்கிறா இது எடுக்கிறாளுங்க. ஹோம்ஒர்க் மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மனிகளை இப்படித்தான் குருவம் பண்ணுறாங்களாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.